தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க அதெல்லாம் சரிதாங்க, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஒரு ஆலிம்சா கூட்டு வந்து பாத்தியா ஓதணும் அப்படிங்கக்கூடிய நிலை எடுக்க மாட்டேன், மாலை போட மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன், கருகமணி போட மாட்டேன், அதெல்லாம் தௌஹீது, அதெல்லாம் கரெக்ட் தான், ரசூலுல்லாஹ் காட்டி தரல. ஆனா வலிமா விருந்து மட்டும் நான் ஒரு 2000 பேருக்கு போடுறேன், ஒரு 4000 பேருக்கு போடுறேன், இது இருக்கா? இன்னைக்கு வலிமா விருந்து போடுறாங்களாம். நானும் தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல இன்னும் ஒரு சைட நீங்க பாத்தீங்கன்னா பெண் வீட்டு விருந்து, பெண்ணு வந்து வலிமா விருந்து கொடுப்பாங்களாம். பெண்ணு வீட்டுல அவங்க வலிமா விருந்து கொடுக்க தனி, மாப்பிள்ளை வீட்டுல இவர் வலிமா விருந்து கொடுப்பாரு. என்னப்பா இதுக்கு ஆதாரம்? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் தடுக்கவா செஞ்சாங்க? நபி அவர்கள் இதையெல்லாம் எங்க தடுத்து இருக்கிறாங்க? பெண் வீட்டு விருந்து கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்பதான் நம்ம கேட்கிறோம், திருமணம் என்று வருகின்ற பொழுது உன்னுடைய உறவுகள், உன்னுடைய நட்பு வட்டாரங்கள், உன்னுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணம், இதைத்தான் முன்மாதிரியாக நீ வச்சிருக்கிறியே தவிர நபி அவர்கள் காட்டின அந்த திருமணத்தை முன்மாதிரியா வைக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணேயம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களிலே அவனை வணங்கிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடராக இந்த சொற்பொழிவு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விலே நேற்றைய தினத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்பிலே சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, எதிலே சேர்ந்து வாழ வேண்டும், எதிலே சேர்ந்து வாழக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதே போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இன்னும் சில முக்கியமான சட்டங்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே புழக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சட்டம், திருமணம் என்று சொல்லப்படுகின்ற நிக்காஹ் என்று அரபிய வார்த்தையிலே இஸ்லாமிய சமூகம் அழைக்கக்கூடிய இந்த திருமணம் தொடர்பான சட்டங்கள். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய அனைவர்களுமே குடும்பம் என்று வருகின்ற பொழுது அதனுடைய ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்களுடைய ஒப்பந்தம், இதற்குத்தான் திருமணம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மாத்திரமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் இந்த திருமணம் என்ற இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். இவைகள் பல்வேறு விதங்களில் நடத்தப்பட்டு வருவதையெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் எந்த சித்தாந்தத்தில் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த திருமணங்களை நடத்தி வருகிறார்கள். இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் அவருடைய மத கோட்பாடுகள் சொன்னதின் அடிப்படையிலே இந்த திருமணத்தை அவர் முடிப்பார். மாலைகளை மாற்றிக்கொள்வார், மந்திரங்கள் சொல்வதற்காக சாமியார்களை, பூசாரிகளை அவர்கள் நியமித்துக் கொள்வார்கள், தாலியை கட்டுவார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய திருமண நிகழ்வு இப்படி நடக்கும். கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலேயும் அவர்களுடைய மத குருமார்கள் முன்னிலையிலே மாலைகளை மாற்ற வேண்டும், மோதிரங்களை மாற்ற வேண்டும், இது போன்ற சில சடங்குகளை செய்ய வேண்டும் என்று திருமண நிகழ்வுகளை அவர்கள் நடத்துகிறார்கள். இல்லை, எனக்கு எந்த மதமும் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பேரளவுக்கு மாலைகளை மாற்றிக்கொண்டாவது திருமணம் என்ற அந்த சடங்குகளை நிறைவேற்றுகின்ற சூழல் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். இது அல்லாமல் வேறு சில நாடுகளிலே அவர்களுடைய மத வழக்கத்தின் அடிப்படையிலே திருமணங்களை எல்லாம் முடிப்பார்கள். அது இன்னும் கொஞ்சம் விந்தையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது எப்படி திருமணம் முடிப்பார்கள் என்றால், ஒரு புது மாப்பிள்ளை, ஒரு புது பெண்ணு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் அந்த பெண்ணுடைய காலில் தன்னுடைய காலை போட்டுக்கொள்ளணும், அந்த பெண்ணு இவருடைய காலில் தன்னுடைய காலை போட்டுக்கொள்ளணும். ரெண்டு பேரும் இப்படி காலை போட்டுக்கிட்டா திருமணம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சில ஆப்பிரிக்கா கண்டங்களில் வேறு சில பகுதிகளில் எல்லாம்
திருமணம் முடிப்பதற்கு இது போன்ற சில சடங்குகளை அல்லது இது போன்ற சில காரியங்களை எல்லாம் செய்து அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த திருமணத்தை முடிக்கிறார்கள். நம்முடைய மார்க்கமும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதை எப்படி முடிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் அதை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், மார்க்க சட்டங்களை இந்த திருமண விஷயத்தில் எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் அல்லது தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியில சில விஷயங்களை நாம பார்ப்போம். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்வான், வஅன்கிஹுல் அய்யாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள யாருக்கெல்லாம் துணைவியர்கள் இல்லையோ அவர்களுக்கு நீங்கள் மனம் முடித்து கொடுங்கள். ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு மனைவி இல்லையா, கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு வயதுக்கு வந்த பெண் இருக்கிறாள், அவளுக்கு கணவன் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வையுங்க. அதே போன்று உங்கள அடிமைகள்ல ஆண் அடிமையாக இருந்தாலும் பெண் அடிமையாக இருந்தாலும் அவர்கள நல்லவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள். யாருக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வைக்கிறீர்களோ அவர்கள் ஏழைகளாக இருந்தால் இறைவன் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றவும் செய்வான். அதனால காசு இல்லை, பணம் இல்லை, பொருளாதார சுமைகள் ஏற்பட்டுவிடும். இவைகளை எல்லாம் அஞ்சி உங்களுடைய திருமண வாழ்வை நீங்கள் தடை போட்டு விட வேண்டாம், நீங்க கல்யாணம் பண்ணி வையுங்க என்று இறைவன் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறார். அதே போன்று வேறொரு வசனத்துல ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களிலே உங்களுக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அந்த பெண்களை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள். இப்படியும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிஸ்ததா அல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களை யாராவது ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சக்தி உடையவர்களாக இருப்பார் என்றால் உடனே அவர் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்ற சட்டங்கள். ஒரு மனிதன் அந்த திருமண வயதை, பருவ வயதை, அந்த போன்ற ஒரு நிலையை அடைந்து விட்டான் என்றால் உடனே கல்யாணம் பண்ணிருங்க. ஏன்? அவனுடைய கற்புக்கு அதுதான் பாதுகாப்பு, அவனுடைய பார்வைக்கும் அதுதான் பாதுகாப்பு. நபி அவர்கள் இப்படியெல்லாம் பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மூமினாக இருக்கக்கூடிய ஒருவர், இறைவனையும் இறை தூதரையும் நம்பி இருக்கக்கூடிய ஒருவர் திருமணம் முடிக்காமலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கவே கூடாது. கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாளைக்காவது நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நீ கல்யாணம் பண்ணவில்லை என்றால் நீ என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுதாங்க. ஒரு நீண்ட சம்பவத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னி ல அக்ஷாக்கும் லில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வை மிக மிக அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் தக்வாதாரியாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, வலாக்கின்னி அசூமு வ உஃப்திரு, நான் நோன்பு வைப்பேன், சில நேரங்களில் நோன்பை விட்டு விடுவேன், ஓ சல்லி, சில நேரங்களில் நான் இரவுல தொழுவேன், சில நேரங்களில் தூங்கவும் செய்வேன், வா தஸவ்வஜு நிசா, பெண்களை நான் திருமணமும் முடித்து இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சில நபி தோழர்கள், இல்லை எனக்கு மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அல்லாஹ் ஒருவனே போதும், எனவே அவனிடத்தில் நல்லடியாராக நான் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் மனைவியை விட்டு பிரிந்து நான் இரவு நேரத்தில் எல்லாம் நான் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் நான் கழிப்பேன், அதே போன்று பகல் முழுவதும் நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அல்லாஹ்விடத்துல நன்மை பெறணுமா இல்லையா என்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய எந்த வாடையும் இல்லாம இது போன்ற திருமண உறவுகளே எனக்கு தேவையில்லை என்று வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு சில நபி தோழர்கள் முடிவு எடுக்கிறாங்க. அதை கண்டிச்சு தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, ஏப்பா நீங்க என்னமோ பெரிய அல்லாஹ்வை பயப்படுறீங்க நீங்க நினைக்கிறீங்க, உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான், உங்களை விட அதிகமாக இறைவனை பயப்படக்கூடியவன் நான். அப்படி பயப்படக்கூடிய நான் என்ன செய்யறேன் தெரியுமா? இரவு நேரத்தில் தூங்கவும் செய்யறேன், சில நேரங்களில் தொழவும் செய்யறேன், பல்வேறு நாட்களில் நோன்பு வைக்கிறேன், சில நாட்களில் நோன்பை விடவும் செய்கிறேன். அதே நேரத்தில் மனைவி மக்களோடு நான் கல்யாணம் பண்ணி கொண்டு நான் குடும்பத்தோடு நான் வாழ்கிறேன்.
அப்ப நான் உங்களை விட இரையச்சம் மிக்கவனாக இருக்கக்கூடிய நான் இது போன்ற காரியத்தை செய்கிறேன் என்றால் அப்ப நீங்க செய்ய மாட்டீங்களா? அப்படி சொல்லிட்டு ரசூல்லா அந்த இடத்துல தான் சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறைகளை உங்களில் யாராவது புறக்கணிக்கிறார் என்றால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்ல, நான் திருமணம் பண்ணி இருக்கிறேனா இல்லையா, எனக்கு பிள்ளைகள்னா இருக்கிறாங்களா இல்லையா, அப்ப இந்த வாழ்க்கையை நீனும் மேற்கொள், நீனும் திருமணம் பண்ணு, நீனும் பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கொள். இப்படி நீ அந்த வாழ்க்கையே தேவையில்லை என்று, திருமண வாழ்க்கையே தேவையில்லை என்று நீ ஒதுங்கிக் கொள்வாய் என்றால் நீ என்னை சார்ந்தவன் அல்ல. இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையில அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தாராங்க. அப்ப இந்த ஆயத்துகள் ஹதீஸுகள் நமக்கு அற்புதமாக போதிக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, கண்டிப்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் திருமணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் சிறந்தது. இல்லை என்றால் என் வழியை நீ புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம் என்று ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. இப்ப இவைகள் எல்லாமே திருமணம் செய்ய வேண்டும், இது எல்லா முஸ்லிம்களும் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். இதுல யாருமே இல்ல திருமணம்னா பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த நிலையிலும் இல்லை. முஸ்லிம்கள்ல எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவை சார்ந்தவர்களும் கல்யாணம் பண்ணத்தான் செய்யறோம். அவைகள் அனைத்திற்கும் உதாரணமாக நபி அவர்களையே நம்ம காட்டவும் செய்யும். ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இத்தனை மனைவிமார்கள் இருந்தார்களே, பிள்ளைகள் இருந்தார்களே அப்படின்னு சொல்லி நபி அவர்களையே முன்மாதிரியாக காட்டி நாமளும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாருமே ஒட்டுமொத்தமா முடிவெடுத்து கல்யாணம் பண்ணத்தான் செய்யறோம். ஆனா மார்க்கம் வலியுறுத்துகின்ற இந்த நிக்காகை நபி அவர்கள் காட்டி தந்த வழியில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் திருமணத்தை நடத்துகிறார்களா என்றால் அதுலதான் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. ஒரு ஆள் வருவாரு, அது என்னுடைய வசதிக்கு தக்கன நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. இன்னொரு ஆள் வருவாரு, என் வசதிக்கு தக்கன நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படிம்பாரு. என்னப்பா வசதி வாய்ப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அவங்கள எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல. கல்யாணம் கூப்பிடலன்னா என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுரும், அதனால நான் எல்லாத்தையும் கூப்பிடுவேன், எல்லாரும் எனக்கு வரணும் இப்படின்னு சொல்லி சில பேர் செல்வந்தர்கள் அவங்களுக்கு தக்குன. இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பேரிச்சம்பழத்தையும் ஒரு பிஸ்கட்டையோ ஒரு சம்சாவையோ ஒரு டீயோ கொடுத்து சரி ரைட்டு என்னப்பா எனக்கு வேற வசதி இல்லைங்க இப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆடம்பரம், ஆடம்பரம் என்றால் கொஞ்ச நெஞ்ச ஆடம்பரம் இல்லை, ஹெலிபேடுகளை உருவாக்குறான், வெளிநாடுகளில் இருந்து வந்து இறங்குவதற்கு ஹெலிபேடு, அங்கே இருந்து வருவதற்கு ராஜ மரியாதையோடு மிக பிரம்மாண்டமான பந்தல்கள், வான வேடிக்கைகள், என்னென்ன உண்டோ எல்லாமே செய்யறாங்க. இது யாரு? மற்றவர்கள் செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது தனி விஷயம். ஆனால் முஸ்லிம்கள் திருமணம் என்பது நபி வழி, நபி வழியை நான் பின்பற்றுகிறேன், இதை புறக்கணித்து விட்டால் நபி அவர்களுடைய சுன்னத்தை நான் புறக்கணித்தவனாக ஆகிவிடுவேன், இந்த திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க தான் இவ்வளவு முரண்பட்ட நிலைகளிலே திருமணம் பண்றாங்க. இவைகள் அல்லாத இன்னும் ஏராளமான வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகின்ற திருமணம், சீர்கள் வாங்கி நடத்தப்படுகின்ற திருமணம், திருமணம் அன்றைக்கே விருந்துகள் தடபுடலாக வைக்கக்கூடிய திருமணங்கள், இப்படின்னு பல்வேறு வகை. ஆனா நீங்க இத மாதிரி எத்தனை வகைகள்ல எத்தனை விதங்கள்ல திருமணம் நடத்தப்பட்டாலும் எல்லாரும் ஒரு நியாயத்தை வைத்திருப்பாங்க. என்ன நியாயம்? இது சரிதான், இது சரிதான். ஒரு ஆளாவது தப்புன்னு சொல்றாங்களா? எல்லாருமே திருமணம் நடத்துறாங்க, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றாங்க, சீர் கொடுத்து கல்யாணம் பண்றாங்க, ஆடம்பரமா திருமணம் நடத்துறாங்க, அனாச்சாரமான முறையில திருமணம் நடத்துறாங்க. இப்ப திருமணத்துல தான் டான்ஸ்னா வந்துருச்சு. இப்போ சமூக வலைதளங்கள்ல பார்க்கத்தாரு செய்ய. இப்ப லேட்டஸ்ட் என்ன, மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ் ஆடணும், கூட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று டான்ஸ் ஆடணும். இதுக்கும் அல்பாத்தியா வரதுக்கு ஒரு அலிம்சா வரத்தான் செய்யறாரு. யாராவது ஒரு ஆளு இது தவறு என்று சொல்றாங்களா? அந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்களே இது தப்புப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த டான்ஸ்னா இல்ல, ஒரு ஆள் பேசுறது இல்ல. அப்படி யாராவது ஒரு ஆள் பேசிட்டான்னு வைங்களேன், ஊர்ல உலகத்துல இல்லாத ஒண்ணா நாங்க செஞ்சிட்டோம், இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தானே, அதனால டான்ஸ் அடிச்சா என்ன,
கூத்து கும்மாளங்கள் போட்டா என்ன, இதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாருமே, நீங்க முஸ்லிம்களை மட்டும்தான் நான் சொல்றேன். திருமணம் என்பது ரசூலுல்லாஹ் என்னுடைய வழிமுறைன்னாங்க. அந்த வழிமுறையை இவங்க பின்பற்றுகின்ற இந்த விதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் நடந்தாலும் அது நியாயம்தான். இது ரசூலுல்லாஹ் கட்டி தந்த திருமணம் தான், இஸ்லாம் காட்டி தந்த ஒரு திருமணம் தான். இப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கலாம். வரதட்சணை வாங்கினா கூட அதை நியாயப்படுத்துறாங்களா இல்லையா? சீர் கொடுக்கக்கூடிய திருமணத்தையும் நியாயப்படுத்தி தானே பேசுறாங்க. எல்லா திருமணத்தையும் நீங்க பாருங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எதுடா இஸ்லாமிய திருமணம்? மார்க்கம் சொல்லி தந்த திருமணம்ங்கிறது எது? நமக்கே மறந்து போகுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த திருமணத்தின் பேரால அவ்வளவு பிதாத்துகளும் அவ்வளவு அனாச்சாரங்களும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் குதிரையில கூட்டு வந்தாங்க, இரவு நேரத்தில் திருமணம் நடக்கும், அதுல ஒரு வண்டியில கூட்டு வருவாங்க, இது ஒரு நேரம். இப்ப அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. குதிரையெல்லாம் தாண்டி அல்லது வண்டிகள் வாகனங்கள் அது எல்லாம் தாண்டி மாப்பிள்ளைய தோல்ல தூக்கிட்டு வரான். மாப்பிள்ளை வாராருன்னு வைங்களேன், ஊர்வலமாக தோல்ல அப்படியே தூக்கிட்டே வரான். அதே மாதிரி பெண்ணு அவங்களே எப்படி தூக்கிட்டு வரான்? ஒரு பல்லாக்கு மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு, ஏறத்தாழ சந்தூக்கு மாதிரி இருக்குது அது பார்த்தா. ஆனா அது மாதிரி ஒரு பல்லாக்கு மாதிரி ஒன்ன வச்சு அதுல பெண்ணை தூக்கி வச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே கூட்டு வராங்க. ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு விதமா புதுமை எப்படித்தான் வருது என்று யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு. இது அல்லாம பாட்டு கச்சேரி கும்மாளங்கள் அது தனி, எவ்வளவு நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இத்தனை கல்யாணத்திலையும் முஸ்லிம்கள் அத்தனை போய் நல்ல பிரியாணினா பிரியாணி, நெய்ச்சோறுனா நெய்ச்சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டுமாக. எதுல இவ்வளவு கூத்து நடக்குது? இது தப்பு என்று சொல்வதற்கு ஒரு ஆளும் இல்லை, இது சரி என்று பேசுவதற்கு தான் ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னப்பா பெரிய தப்பா? இன்னும் கொஞ்சம் பேரு உலகத்தோடு சேர்ந்து வாழு அப்படிங்கிறான். என்ன உலகத்தோடு சேர்ந்து வாழ? எல்லாரும் கூத்தும் கும்பலாமோடி இருக்கிறாங்கல்ல, நீனும் சேர்ந்து வாழு. அப்ப இவ்வளவு பெரிய திருமண நிகழ்வுகள் இப்பமெல்லாம் நடக்கிறது. இது மனசுல வச்சுக்கிடுங்க. இஸ்லாமிய திருமணம் எப்படி இருந்தது என்பதை நான் சொல்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. நம்ம அடிக்கடி ஹதீசுகள்ல ஆயத்துகள்ல படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு சீர்திருத்தவாதி. அவங்க இந்த திருமண விஷயத்துல எவ்வளவு சீர்திருத்தத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க நீங்க பாருங்க. நபியுடைய காலகட்டத்தில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணத்தான் செஞ்சாங்க. முஸ்லீம்களும் பண்ணாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் திருமணம் பண்ணாங்க. எல்லாருமே திருமணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திருமணத்தில் எது தவறோ அந்த தவறான திருமணத்தை நபி அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. இந்த கல்யாணம் செல்லாது, இந்த திருமணம் செல்லாது, இந்த கல்யாணம் செல்லாது. ஒவ்வொன்னா உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், சஹீஹ் புகாரில அல்லது முஸ்லிம்ல மற்ற ஏனைய ஹதீஸ்கள்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் நஹா அனி ஷிகார், ஷிகார் என்ற திருமணத்தை நபி அவர்கள் தடை செய்தாங்க. ஷிகார் என்ற திருமணம்னா என்ன, ஷிகார்னா என்ன, அதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, சஹாபாக்களும் அதை விளக்கி காட்டுதாங்க. ஷிகார் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரிய இன்னொரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணுவார், அவருடைய சகோதரிய இவர் கல்யாணம் பண்ணிக்கிடுவார். அதாவது என் தங்கச்சிய ஒரு ஆள் கொடுத்துடுறது, அவருடைய தங்கச்சியை நான் கட்டிக்கிடுவேன். இப்படி அதாவது குண்டமாத்து என்று எங்க ஊர் சைட்ல சொல்லுவாங்க, பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கிறது. இப்படி பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துட்டு அதற்கு திருமணத்துக்கு மகர் கொடுக்கணுமா இல்லையா? மகர் கொடுக்கறது இல்லை. உன் தங்கச்சியை நான் முடிச்சுட்டேன்ல, அது மாதிரி என் தங்கச்சியை நீ முடிச்சுக்க, அதனால மகர் நம்மளுக்கு தேவையில்லை. மகர் கொடுக்காமலேயே பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கு ஷிகார் இன்னைக்கும் இருக்குது. அது எப்படி இருக்குது? பேருக்கு மகர் கொடுத்துக்கிடுவாங்க, ஆனா வரதட்சணை மட்டும் வாங்க மாட்டாங்க. எப்படி வாங்க மாட்டாங்க? ஆமா உன் தங்கச்சி நான் கட்டிட்டேன்ல, என் தங்கச்சி நீ கட்டிக்க, நீ ஒன்னும் தர வேண்டாம், நானும் ஒன்னும் தர வேண்டாம், 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கணும், நீ தர வேண்டாப்பா, என் தங்கச்சி அது மேல கட்டிடு. இப்படிங்கக்கூடிய பேரத்துல இன்னைக்கும் இது மாதிரி திருமணங்கள் நடக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மகர் என்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மகரே கொடுக்காம என் பிள்ளைய நீ கட்டிக்க, உன் பிள்ளைய நான் கட்டிக்கிறேன், மகர் கிடையாது, பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திருமணத்தை நபி அவர்கள் ஒழித்தார்கள். இது கல்யாணம் இல்லப்பா, மகர் இல்லாம நீ திருமணம் பண்ற,
இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது இப்படின்னு இதை ஒழிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு திருமண முறை இருந்தது ரசூலுல்லாஹி காலத்துல, நிக்காஹுல் முத்தா அப்படிம்பாங்க. முத்தா திருமணம் அப்படிம்பாங்க. முத்தா திருமணம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீங்க போறீங்க, அங்க ஒரு பெண்ணை உங்களுக்கு விருப்பமா இருக்குது, குறிப்பிட்ட நாளுக்கு அந்த பெண்ணோடு வாழ்வதற்காக வேண்டி ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கலாம். நான் உன் கூட 2 மாசம் இருப்பேன், அல்லது 3 மாசம் இருப்பேன், அல்லது 1 வருஷம் இருப்பேன், அதுக்குண்டான மகரை நீ வாங்கிக்க. 1 வருஷம் கழிஞ்சதுக்கு பின்னாடி நீ எனக்கு மனைவியும் இல்லை, நான் உனக்கு கணவனும் இல்லை, அல்லது 1 மாசம் நான் உன் கூட வாழ்வேன், நீ இந்த குறிப்பிட்ட காலம் வரையும் தான் என் மனைவி, அதுக்கு பின்னால என் மனைவி இல்லை இப்படின்னு திருமணம் முடிக்கும் போதே ஒப்பந்தம். குறிப்பிட்ட நாளுக்கு, குறிப்பிட்ட மாதங்களுக்கு, குறிப்பிட்ட வருடங்களுக்கு நீ மனைவி, அதுக்கு பின்னால மனைவி இல்லை. இதுக்கு பேர் முத்தா திருமணம் வாங்க. இந்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதுவும் செல்லுபடி ஆகாது, இது கூடாது, இந்த திருமணத்தை கூடாது அப்படின்னாங்க. அது அல்லாம இன்னொரு திருமணத்தை நபி அவர்கள் தடை பண்ணாங்க. அது என்ன திருமணம்? நபியுடைய காலகட்டத்தில் ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு இப்படி இருந்தான்னு வைங்களேன், யார்கிட்டையும் அனுமதிலாம் கேட்கறது இல்லை. தகப்பனார் வருவாரு, நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறேன், மரியாதையை தலையை நீட்டு அப்படிம்பாங்க. நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவாங்களா இல்லையா? நான் இவரை மாப்பிள்ளைன்னு பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விருப்போ வெறுப்போ எதையும் பார்க்க கூடாது, நான் எந்த மாப்பிள்ளைய மாப்பிள்ளை என்று சொல்லுகிறேனோ அவனுக்கு தான் உன் கணவன். அனுமதி நான் பெறது இல்லை. யார்கிட்ட? அந்த பெண் இடத்தில் எந்த அனுமதியும் பெறது இல்லை. இந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்க. ஒரு மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஆள்கிட்டையும் அனுமதி பெறணும், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்திலையும் அனுமதி பெறணும். அனுமதி பெறாமல், ஒப்புதல் பெறாமல் ஒரு திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்றால் அந்த திருமணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்றாங்க. எப்படி சொல்றாங்க? லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தமர, ஒரு பெண்மணி அவளிடத்தில் அனுமதி கேட்கப்படுகின்ற வரை, அவ சரி என்று சொல்லப்படுகின்ற வரை அந்த பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படக்கூடாது. அதே போன்று ஒரு கன்னி பெண்ணாக இருப்பாள் என்றால் அவளிடத்திலையும் அனுமதி கேட்கணும். விதவை பெண்ணாக இருந்தால் அவ வாய் விட்டு சொல்லிடுவா, அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது அப்படின்னு அவ சொல்லிடுவா. கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் மௌனமாக இருப்பதே அதற்கு சம்மதம். அதனால ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பெண் இடத்துல அனுமதி வாங்கணும். அனுமதி பெறப்படாமல் நடத்தப்படுகின்ற இந்த திருமணம் என்பது செல்லுபடியாகாது. ரசூலுல்லாஹ் இது போன்ற திருமணத்தை எல்லாத்தையும் தடை பண்றாங்க. மார்க்கத்துக்கு விரோதமாக, இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இத்தனை திருமண முறைகள் இது எல்லாத்தையும் தடை பண்றாங்க. இது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க. அதே போன்று பெண்கள் இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க. இது எல்லாம் திருமறை குர்ஆன்ல இருக்குது. எதுக்கு? நீ உன் இஷ்டத்துக்கு எந்த பெண்ணை வேண்டாலும் கல்யாணம் கட்டிக்கலாம், அது இஸ்லாத்துல இல்ல. அல்லது ஒரு பெண்ணு எந்த ஆணையினாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அது இஸ்லாத்துல இல்ல. கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக யார் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனை நீ கல்யாணம் பண்ணு. அப்ப ஒழுக்கம் கெட்டவர்களை அல்லது கொள்கையற்றவர்களை திருமணம் பண்ணுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே தடை. அன்னைக்கு இதெல்லாம் இருந்தது, இதை ரசூலுல்லாஹ் தடை பண்றாங்க. இது அல்லாம இன்னொரு தடையும் இருக்கிறது. வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மினன் நிசா, பெண்கள்ல உங்களுடைய வாப்பாமார்கள் அத்தாமார்கள் எந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார்களோ அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணாத. எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குன்னு பாருங்க. கல்யாணம் பண்ணுவானா? யார? உம்மாவை. அதுதானே அர்த்தம். வாப்பாவுடைய மனைவிய ஒரு மகன் கல்யாணம் கட்டுகிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? தாயை திருமணம் பண்றது. இதெல்லாம் அன்னைக்கு இருந்திருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. தாயையே மகன் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒன்று, அது அல்லாஹ் தடுக்கிறான். வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மினன் நிசா, உங்களுடைய தந்தைமார்கள் யாரை கல்யாணம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இது மாதிரி நிறைய இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் இத மாதிரி அநியாயமான, மார்க்கத்துக்கு விரோதமான பல்வேறு விதமான திருமணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இது கூடாது, இது கூடாது, இது கூடாது, இது கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல, எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. என்னென்ன அனாச்சாரமான திருமணங்கள் இருந்ததோ, அக்கிரமமான திருமணங்கள் இருந்ததோ எல்லாத்தையும் இவைகள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு ஒழிச்சாங்க. ஒழிச்சிட்டு இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. திருமணத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம். அதுல என்ன கலாச்சாரத்தை நபி அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? திருமணம் என்றால்
ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய சம்மதம் வேணும். முதல்ல இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது, சுருக்கமாக நான் சொல்றேன். திருமணம் என்றால் ஒரு கணவன் மனைவி, அந்த ஆணு பெண்ணு யாரு கணவன் மனைவியாக வாழ போகிறார்களோ அவர்களுடைய சம்மதம் வேணும். இது ஒண்ணு. அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து மகர் கொடுக்கணும், இல்லைன்னா திருமணம் செல்லுபடி ஆகாது. கண்டிப்பாக மகர் வேணும். அதுக்கு அடுத்து என்ன? அவங்கள்ட்ட வலி இருக்கணும், வலி முன்னிலையில் தான் அந்த திருமணம் நடக்கணும். அடுத்து என்ன? வலிக்கு பின்னால சாட்சிகள் இருக்கணும். இவைகள்லாம் இருந்தால் ஒரு திருமணம் நடக்கும். இதுதான் திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஷரத்து. அவங்க ரெண்டு பேருடைய ஒப்புதல் வேணும், சாட்சிகள் வேணும், வலி இருக்கணும், மகர் இருக்கணும். இவைகள் எல்லாம் இருந்தாலேயே ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். இவ்வளவுதான் இஸ்லாம் சொன்னது. இதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள்லாம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாராங்க, ரசூலாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணலாம் என்று விரும்புகிறேன். ரசூலா அந்த பெண்ணை பார்க்கறாங்க, ரசூலாவுக்கு விருப்பம் இல்லை, தலையை தொங்க போட்டாங்க. சபையில் இருக்கிறார் ஒரு சஹாபி, எந்திக்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை என்றால் நான் கட்டிக்கிறேன், எனக்கு வேணா அந்த பெண்ணை கட்டித்தாங்க அப்படிங்கிறாரு. உடனே ரசூலா உன்ட்ட என்னப்பா இருக்குது மகர் கொடுக்க? அவர் சொல்றாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? மகர் கொடுக்கணுமே. அப்போ உடனே ரசூலா சொல்றாங்க, வீட்டில் போய் இரும்பு மோதிரம் ஏதாவது இருக்குதான்னு பாரு. அவர் போறாரு, திரும்பி வராரு, ஒண்ணுமே இல்லை. ரசூலாட்ட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட இரும்பு மோதிரம் கூட இல்லை. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரே திரும்ப சொல்றாங்க, போய் பாரு. இல்லையா ரசூலா, ஒண்ணுமே இல்லை. வேணா என் வேட்டி வேணா இருக்குது, கீழாடை மட்டும் இருக்குது, வேணா இது வேணா என்னுடைய வருங்கால மனைவிக்கு வேணா மகரா கொடுக்கட்டுமா? அப்பதான் ரசூலா கேட்கறாங்க, அதை கொடுத்து நீ என்ன செய்ய போற? உனக்கு கொடுக்கறதுக்கு வேட்டி வேணும்ல, போடுறதுக்கு சட்டை வேணும்ல, மனைவிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய்ய போற? அப்போ ரசூலா அதையெல்லாம் கேட்டுட்டு அவர் பார்த்தாரு, அவ்வளவுதான், நம்மளுக்கு எங்க கல்யாணம் ஆக போகுது? ரசூலா கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க, மகர் கொடுங்கிறாங்க, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பேசாம ஒரு ஓரமா உட்காந்துட்டாரு. கடைசியா ரசூல்லா, யாரப்பா கல்யாணம் பண்ணணும் வந்தது யாருப்பா கேட்கறாங்க. நான் தான் யார சொல்லலாம். சரி, உன்கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, குரானாவது தெரியுமா? குரான்ல ஏதாவது சில சூறாக்கள் தெரியுமா? உடனே அவருக்கு உற்சாகம் ஆமா யார சொல்லலாம், எனக்கு அந்த சூறா தெரியும், எனக்கு இந்த சூறா தெரியும் அப்படின்னு. சரி, எல்லா சூறாவையும் அந்த பெண்ணு கற்றுக் கொடுத்து அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் நீ கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், செத்தான். அதோடைய அவன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை. அது எல்லாம் முதல்ல ஏற்கனவே பேசியிருப்பாங்கல்ல, லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி நடந்திருக்கும்ல, இப்படி நடந்திருக்கும்ல. ரசூலாவுடைய காலத்துல திருமணம்ங்கிறது இவ்வளவு எளிமை. சஹாபாக்கள் சாட்சியா இருக்கிறாங்க, ரசூலா வலியா இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய சம்மதம், மாப்பிள்ளையுடைய சம்மதம், மகரு, இவ்வளவுதான். இதுதான் இஸ்லாமிய திருமணம்ங்கிறது. இவ்வளவு எளிமையாத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தை நடத்தி காட்டி இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் பண்ணாரு, யாருக்கு தெரியும்? ரசூலாவுக்கே தெரியாது. அடுத்த நாள் வாராரு, சட்டையில ஒரு கரை. ரசூலா பாக்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் என்ன கரையா இருக்குது? ஒன்னே இல்லை ரசூலா, நேத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியோ, கல்யாணம் பண்ணிட்டியா? சரி சரி, அவுலிங் உலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து வேண்டுமானால் நீ விருந்து வச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க. நம்ம கேட்ட மாதிரி கேள்விய ரசூலா ஒரு இடத்துலையும் கேட்கல. நம்ம என்ன பாடுபட்டுப்போன்னு பாருங்களேன். ஒரு நண்பர் கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையா வாராரு, இன்னொரு நண்பர் பாக்குறாரு, கல்யாணம் பண்ணிட்டேன், என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன். அடே உயிர் நண்பன்டா, என்கிட்ட சொல்லலையா வேண்டாமா? என்ன பாடுபடுத்துறோம் குடும்பத்துல, அதனாலேயே சண்டை. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வைங்களேன், போற போக்குல மறந்து உங்க யாராவது சொந்தக்கார விட்டுட்டீங்க, அழைக்கிறது விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், பகை பகை பகை, சண்டை சண்டை, கடைசி வரையும் சண்டை. ஏன்டா உன் அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு? மகா கல்யாணம் நடத்துறான்ல, என்ன கூப்பிட்டானா, என்ன மதிச்சானா, என்ன சொந்த நினைச்சானா? அவன் மூஞ்சில போய் நான் முடிக்க முடியுமா? அப்படி சண்டை, என்ன கூப்பிடலங்கிறதுக்காண்டியே சண்டை. எல்லா இடத்திலையும் இத மாதிரி விவகாரங்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட அவ்வளவு பெரிய நபி தோழர், நபி அவர்கள் அங்க ஜனாதிபதி, ரசூலுல்லாஹ் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிந்த நபி தோழர்கள், அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு. அவரு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட போய் நின்னுட்டு, அப்துல் ரஹ்மானே, உன் பழக்கமும் என் பழக்கமும் இவ்வளவுதானோ, ஒரு கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடாம விட்டி. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம்ல, ஒண்ணுமே கேட்கல. அப்துல் ரஹ்மானே கல்யாணம் முடிஞ்சு வச்சு போ. இதுதான் இஸ்லாமிய திருமணம்.
நபி அவர்கள் இவ்வளவு எளிமையாகத்தான் இந்த திருமணத்தை அவங்க நடத்தினாங்க, நடத்தியும் காட்டினாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் நபி அவர்கள் இப்படித்தான் படித்தும் கொடுத்தார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம்சமாக அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை? இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கா ஐசரஹு மௌனா. பரக்கத்து நிறைந்த திருமணம் என்பது எந்த திருமணத்தில் செலவினங்கள் குறைத்து நடத்தப்படுகிறதோ அதுதான். நீ ஏழையா இரு, பணக்காரனா இரு, பெரிய கோடீஸ்வரனா இரு, பிச்சைக்காரனா இரு, யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய திருமணம் என்பது செலவினங்கள் குறைந்து நடத்தப்படணும். திருமணத்திற்காக வேண்டி நீ பல கோடிகளை செலவு பண்றது பரக்கத்து நிறைந்த திருமணம் அல்ல. எவ்வளவு குறைந்த நிலையில் நீ செலவு செய்து நீ திருமணம் பண்றியோ அதுதான் பரக்கத்துன்னாங்க. இத ரசூல்லா பல்வேறு கட்டங்கள்ல நடைமுறைப்படுத்தியும் காட்டினாங்க. அவங்க திருமணமா இருக்கட்டும், நபி தோழர்களுடைய திருமணமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி இதுதாப்பா திருமணம் அப்படின்னாங்க. இப்ப என்ன விவகாரம்? ரசூல்லா காட்டி தந்த திருமணம், அது சுருக்கமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவ்வளவுதான் திருமணத்தினுடைய நிலை. இன்னைக்கு உள்ள திருமணத்தை நீங்க பாருங்க, இவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது. அதுல இன்னும் சில பேர், அதுவும் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க, அதெல்லாம் சரிதாங்க, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஒரு ஆலிம்சா கூட்டு வந்து பாத்தியா ஓதணும் அப்படிங்கக்கூடிய நிலை எடுக்க மாட்டேன், மாலை போட மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன், கருகமணி போட மாட்டேன், அதெல்லாம் தௌஹீது, அதெல்லாம் கரெக்ட் தான், ரசூலா காட்டி தரல. ஆனா வலிமா விருந்து மட்டும் நான் ஒரு 2000 பேருக்கு போடுறேன், ஒரு 4000 பேருக்கு போடுறேன், இது இருக்கா? இன்னைக்கு வலிமா விருந்து போடுறாங்களாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் பேர், நானும் தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல இன்னும் ஒரு சைட நீங்க பாத்தீங்கன்னா பெண் வீட்டு விருந்து, பெண்ணு வந்து வலிமா விருந்து கொடுப்பாங்களாம். பெண்ணு வீட்டுல அவங்க வலிமா விருந்து கொடுக்க தனி, மாப்பிள்ளை வீட்டுல இவர் வலிமா விருந்து கொடுப்பாரு. என்னப்பா இதுக்கு ஆதாரம்? அதெல்லாம் ரசூலா இதெல்லாம் தடுக்கவா செஞ்சாங்க? நபி அவர்கள் இதையெல்லாம் எங்க தடுத்து இருக்கிறாங்க? பெண் வீட்டு விருந்து கூடாது என்று ரசூலா சொன்னாங்களா? இப்பதான் நம்ம கேட்கிறோம், திருமணம் என்று வருகின்ற பொழுது உன்னுடைய உறவுகள், உன்னுடைய நட்பு வட்டாரங்கள், உன்னுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணம், இதைத்தான் முன்மாதிரியாக நீ வச்சிருக்கிறியே தவிர நபி அவர்கள் காட்டின அந்த திருமணத்தை முன்மாதிரியா வைக்கல. ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலா சொன்னாங்களே. அது திருமணத்தை பற்றியும் அதை சேர்த்து சொன்னாங்களே. அந்த திருமணத்தை ரசூலா எப்படி நடத்தி காட்டினாங்க? பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ரசூலா விருந்து வச்சாங்களா? ரசூலா கட்டி தந்தது தானே வழிமுறை, அதுதானே சுன்னத்து. அப்ப நபி அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, எத்தனை பேருக்கு விருந்து கொடுத்தாங்க? சஃபியாவை கல்யாணம் பண்றாங்க, ரசூலா விருந்து கொடுக்குறாங்க. ஜைனபை கல்யாணம் பண்றாங்க, ரசூலா விருந்து கொடுக்குறாங்க. ஆயிஷாவை கல்யாணம் பண்றாங்க, ரசூலா விருந்து கொடுத்தாங்க. தன்னுடைய திருமணத்துக்கெல்லாம் ரசூலா விருந்து கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதரு தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு விருந்து கொடுத்தாங்களா? நபி தோழியர்கள் எத்தனையோ பேரை திருமணம் முடிக்கப்பட்டாங்களே, அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய குடும்பத்தார்கள் விருந்து கொடுக்குவதை நபி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்களா? ஒரு இடத்திலையும் இல்லை. எங்க முன்மாதிரி எடுக்கணுமோ அங்க முன்மாதிரி எடுக்காம பெண் வீட்டு விருந்தை ஆதரித்து கொண்டு எதை முன்மாதிரியாக எடுக்கிறாங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்கிறது? இப்படியா பாக்குறது? ரசூலா காட்டி தந்த சுன்னத்து, அது எப்படி காட்டி தந்தாங்களோ அது மாதிரி செய்யணுமா? இதுல தப்பு இருக்கா, தப்பு இல்லையா, ரசூலா தடை பண்ணாங்களா, தடை பண்ணலையா, இப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போனா என்னத்துக்கு ஆகுறது? அப்ப வரதட்சணையும் கூடுங்களாம், சீரு கூடுங்களாம், திருமணத்தின் பேரால நடைபெறுகின்ற அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் கூடுங்களாம். அப்ப என்ன அளவுகோல்? ஏன்னா கேட்டா இவங்க எல்லாருமே தௌஹீத்வாதிகள், நாங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். எப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக இருந்தால் நபி அவர்கள் எந்த அடிப்படையில் சுன்னத்தை இந்த திருமண விஷயத்தில் காட்டினார்களோ அதை ஃபாலோ பண்ணணுமே. அது எங்க போச்சு? இன்னும் சொல்ல போனால் நம்ம தௌஹீத் வட்டாரங்களிலேயே வலிமா விருந்து, அது இப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். இப்ப நீங்க ஹதீஸை நீங்க படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து எங்க எல்லாம் கொடுத்தாங்க? புகாரில, முஸ்லிம்ல, திருமதியில அத்தனை செய்திகளும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ரசூல்லா கொடுத்த வலிமா விருந்து எல்லாம் பாருங்க. ரசூல்லா நிறைய கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் வலிமா விருந்து கொடுத்தாங்க. அதுல ஒரு வலிமா விருந்து என்ன? சஃபியாவை ரசூல்லா கல்யாணம் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை கல்யாணம் பண்ண உடனே
அது ஒரு பயணத்தில் இருக்கும்போது அந்த பெண்ணை ரசூலா திருமணம் பண்றாங்க. வலிமா விருந்து கொடுக்கணும், கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, கூடி இருந்த தோழர்களை கூப்பிடுறாங்க. எப்ப ஓண்ட என்னப்பா இருக்குது? ஏன்ட்ட கொஞ்சம் நெய் இருக்குது. ஓண்ட என்ன இருக்குது? ஏன்ட்ட கொஞ்சம் மாவு இருக்குது. ஓண்ட என்னப்பா இருக்குது? ஏன்ட்ட கொஞ்சம் பாலாடை கட்டி இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வா. பயணத்தில் இருக்கிறாங்க, கூட நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்குறாங்க. கொண்டு வந்து ஒரு விரிப்பை விரிக்க சொல்றாங்க, அதுல போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டு மொத்தமா கலக்கி ஆளுக்கு ஒரு உருண்டை, இந்தா இதுதான் எனக்கு வலிமா விருந்து, ரசூலா கொடுத்தது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? அந்த விருந்தில் இறைச்சியும் இல்லை, ரொட்டியும் இல்லை. முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற செய்தியில அந்த விருந்து, வலிமா விருந்து ரசூலா கொடுக்குறாங்களாம். அந்த விருந்துல என்ன இல்லையா? இறைச்சியும் இல்லை, ரொட்டியும் இல்லை. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி பாருங்களேன், இறைச்சி இல்லாத சாம்பார் ரசம் ஊத்தி ஒரு விருந்து வச்சு பாருங்களேன், அவ்வளவுதான். தட்டு இங்க பறக்கும், அங்க பறக்கும். இதுக்கு பதிலாக நான் என் வீட்லயே சோறு தின்ட்டு போயிருப்பேனே. கல்யாணமா கல்யாணம் நடத்துற லட்சணத்தை பாரு. ஒரு இறைச்சி வாங்குறதுக்கு, ஒரு கோழி துண்டு போடுறதுக்கு உனக்கு வக்கு இல்லையா? வந்து பாராட்டுவதற்கு பதிலாக, துவா செய்வதற்கு பதிலாக நம்மளை கரிச்சு கொட்டிட்டு தான் போவாங்க. ஆனா ரசூல்லா அந்த சபையில எப்படி நடந்துக்கிறான்னு நீங்க பாருங்க. இது ரசூல்லா கொடுத்த வலிமா விருந்து தானே, இறைச்சியே இல்லாத இத மாதிரி ஒரு விருந்த ரசூல்லா கொடுத்து தானே இருக்கிறாங்க. இது என்ன முன்மாதிரி இல்லையா? சரி, இது ஒண்ணு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்த பத்தி நபி தோழியர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க. அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாயிஹி பி முத்தைனி மின் ஷயீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சில பேரை கல்யாணம் பண்றாங்க. அவர்களுக்கு 2 முத்து அளவிற்கு கோதுமையை வலிமாவாக கொடுத்தாங்க. 2 முத்துனா என்ன? ஏறத்தாழ ஒரு 2 லிட்டர் அளவுக்கு அல்லது 1.5 லிட்டர் அளவுக்கு, இந்த அளவுக்கு உள்ள கோதுமையை ரசூலா வலிமா விருந்தா கொடுத்தாங்கன்னா 1 லிட்டர் 2 எத்தனை பேர் சாப்பிட முடியாத? இவ்வளவுதான். இதை வச்சு ரசூலா வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி வருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சகட்டமா ஒரு வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன வலிமா விருந்து? ஜைனப் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மா அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷையின் மின் நிசாயிஹி மா அவுலம அலா ஜைனப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களையே ஜைனபுக்கு வலிமா விருந்து கொடுத்த அளவிற்கு வேற எந்த பெண்ணுக்கும் ரசூலா வலிமா விருந்து கொடுக்கல. ஜைனபுக்கு தான் உச்சகட்டமா வலிமா விருந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு 2000 பேருக்கு சோறு போட்டுப்பாங்களா? ஒரு 3000 பேருக்கு சோறு போட்டுப்பாங்களா? இல்ல, அவுலம பிஷார், ஒரே ஒரு ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுத்தாங்களாம். எல்லா மனைவிமார்களுக்கும் ரசூல்லா கல்யாணம் பண்ணும் போது வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. உச்சகட்ட வலிமா விருந்து ஜைனபுக்கு தான். அவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சாங்களாம். பிரம்மாண்டம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரே ஒரு ஆடு கொடுத்தாங்களாம். விளங்குச்சா? இதுதான் ஹதீஸ்ல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணும்போது விருந்து என்று கொடுக்கும் போது இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பிரம்மாண்டமான விருந்து எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? ரசூலா தானே சொல்றாங்க, செலவுகள் குறைத்து நடத்தப்படுகின்ற அந்த திருமணம் தான் பரக்கத்து நிறைந்தது. செலவை சுருக்கு. வேற வேற விவகாரம் நீ எவ்வளவு நாளும் விருந்து வை. இப்ப உதாரணமா நீ வந்து சாதாரணமா வேற ஒரு விஷயத்துக்காக விருந்து வைக்கிறியா, ஊருக்கே விருந்து வை, தப்பு இல்லை. ஒரு வீடு திறப்பு விழா, அதுக்கு நீ வந்து விருந்து வைக்கிறியா, 1,00,000 பேருக்கு விருந்து வை, அது தப்பு இல்லை. மார்க்கம் அதெல்லாம் கரெக்டா சொல்கிறது. ஆனா திருமணம் என்று வருகின்ற பொழுது நீ அது முறையாக நீ செய், எளிமையாக நீ நடத்து. எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்கிறது. விருந்தே கூடாதுன்னா இஸ்லாம் சொல்லல. விருந்து வை, வேற வேற சந்தர்ப்பங்கள்ல நீ எவ்வளவுக்கு நாள் நீ விருந்து வை. ஆனா திருமணம் என்று வருகின்ற பொழுது எளிமையே கடைபிடி. இதை எத்தனை பேர் புரிஞ்சு இருக்கிறோம்? தௌஹீத்வாதிகள் உட்பட இன்றைக்கும் அனாச்சாரமான இந்த மார்க்கம் நெறிகள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை புறக்கணித்து வேற ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய நிலைக்குத்தான் தள்ளப்பட்டுக்கிட்டே போறாங்க. எவ்வளவு நாள் விருந்து வைக்கலாம், எவ்வளவு நாள் விருந்து வைக்கலாம்? இது எங்கப்பா இருக்குது எவ்வளவு நாள் விருந்து வைக்கலான்னு? ரசூலா வந்து சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு, அவங்க அப்படியே நடப்பாங்க, நம்மள மாதிரியா நடப்பாங்க? எதை பேசினார்களோ அதான் செயல், எதை செஞ்சார்களோ அதான் சொல், இப்படிதான் ரசூல்லா. அப்ப இந்த அடிப்படையில் ரசூல்லா எல்லாம் அந்த வலிமா விருந்தா இருக்கட்டும், திருமணத்தினுடைய இன்ன பிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்திலும் எளிமையைத்தான் கடைபிடித்தாங்க. இது ரசூல்லா சொல்லி தந்தது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா,
வலிமா விருந்து வந்து கூடுதலாக வைக்கலாம். என்னப்பா ஆதாரம்? முஸ்லீம்ல இருக்குதுல்ல, ஜைனபுக்கு ரசூலா விருந்து வச்சாங்கல்ல அப்படிம்பாங்க. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஜைனபு வந்து ரசூலா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஹதீஸை முழுமையா நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனபை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சு ஆட்டை அறுத்து விருந்தும் கொடுத்துட்டாங்க. அதற்கு பின்னால கல்யாணம் பண்ணி முடிச்சதற்கு பின்னாடி அனசுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்க வந்து அனசிட்ட சொல்றாங்க, அனசே ரசூலா கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு அன்பளிப்பு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த அன்பளிப்பை நீ ரசூலாட்ட போய் கொடுத்துறியா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும்? இல்ல கொஞ்சம் ஹைசிங்கக்கூடிய உணவு இருக்குது, அதை நான் ரெடி பண்ணி தாரேன், அதை ரசூலாட்ட கொண்டு போய் கொடு அப்படின்ட்டாங்க. உடனே உம்மு சுலைம் அவங்க வந்து அந்த உணவு, அது ஒரு பதார்த்தம் மாதிரி உள்ள ஒரு உணவு, அந்த உணவை ஒரு கல் பாத்திரத்தில் வச்சு அனசிட்ட கொடுத்து அனசு கொண்டு போய் ரசூலாட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனசிட்ட சொல்றாங்க, அனசே என்னப்பா அது எங்க உம்மா தந்தாங்க, கல்யாணத்துக்காண்டி பரிசா தந்திருக்கிறாங்க அப்படின்னு. சரி அது அங்க வை அப்படின்ட்டாங்க. வைன்னு சொல்லிட்டு அனசிட்ட ரசூலா சொல்றாங்க, அனசே நீ போ, தெருக்கல்ல யார் யார் உன் கண்ணுல படுறாங்களோ எல்லாத்தையும் நீ கூட்டு வா. சில பேர்களையும் ரசூலா சொல்றாங்க, இந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளை கூப்பிடு, இவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இப்படின்னு பேரை சொல்லி சில பேரை கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா ரசூலா வந்து சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்தாச்சுன்னா ரசூலாவுடைய ரூமு, ரசூலாவுடைய தெருனை எல்லாம் நிறைஞ்சு போய் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கொண்டு வந்த அந்த உணவில் தன்னுடைய கையை அப்படி வைக்கிறாங்க, வச்சு ஏதோ சில வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. அதற்கு பின்னால ரசூல்லா ஒவ்வொரு 10 பேரா வாங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு 10 பேரா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸ் ரசூல்லா ஜைனபா கல்யாணம் பண்ணாங்களா? அப்ப இந்த விருந்து வச்சாங்களா? அனசு வந்து வர்ற ஆளு, போற ஆளு, இருக்கிற ஆளு, தெரிஞ்சவரு, தெரியாதவரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாரா? அப்ப இது மாதிரி வலிமா விருந்து வச்சா என்ன தப்பு? சில நேரங்களில் ரசூல்லா ரொம்ப எளிமையாகவும் வலிமா விருந்து வச்சிருக்கிறாங்க, சில நேரங்கள்ல மிக பிரம்மாண்டமாகவும் வலிமா விருந்து வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வசதி இருந்தால் நான் வலிமா விருந்தை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு வசதி இல்லையா, அவர் வலிமா விருந்தை சுருக்கமா வைத்துக் கொள்ளட்டும். இதுதான் ஹதீஸ் ஆதாரம். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் நிறைய பேர், அதுவும் தௌஹீது என்று சொல்லக்கூடியவங்கன்னா இஷ்டத்துக்கு விருந்து வைக்கிறது. ஆனா இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது வலிமா விருந்து இருக்கா? ஒரு இடத்திலேயாவது இருக்குதா? ரசூல்லா ஜைனபுக்கு வலிமா விருந்து கொடுத்தாங்கன்னு இருக்குது, ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தாங்கன்னு இருக்குது, அவ்வளவுதான். ஆனா உம்மு சுலைம் அனசுடைய தாயார் கொடுத்தது அந்த மாதிரி இறைச்சி உள்ள விருந்து அல்ல. அது என்ன ஹைசிங்கக்கூடிய ஒரு விதமான பதார்த்தம், அவ்வளவுதான். அதே ரசூல்லா வந்து கொடுக்குறாங்க, ரசூல்லா எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னாங்க. இது எங்க வலிமா விருந்துன்னு இருக்குது? திருமண விருந்துன்னு இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குதா? ஒரு இடத்துலையும் இல்லை. அடுத்து இரண்டாவது, இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில் இது வந்து ரசூல்லாவுக்கு இறைவன் வழங்கிய ஒரு முஅஜிசாத், ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை எல்லாம் நம்ம ஆதாரமாக எடுக்க முடியாது. என்ன அற்புதம்? அவங்க கொடுத்து விட்டது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் உணவு, ஒரு ஆள் சாப்பிடலாம் அல்லது 2 பேரும் சாப்பிடலாம், அந்த அளவு குறையா. அனசே அவங்க சொல்றாங்க, ரசூல்லாட்ட வந்து தரும்போது அனஸ் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதரே கலீலும் மின்னா, எங்கள்கிட்ட உள்ள குறைய ஒரு அன்பளிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மு சுலைம் கொடுத்தாங்கல்ல அந்த உணவு, அதுவே அவங்க சொல்றாங்க குறைவான ஒரு உணவு, ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப உணவு குறைவாக இருக்கக்கூடிய ஒன்றை இத்தனை நூற்றுக்கணக்கான பேர்கள் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய பரக்கத். பரக்கத்தை தவிர இதுல வேற எதுவும் உண்டா? இது மோஜிசாத், இறைவன் நபிமார்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதங்கள்ல இது ஒரு அற்புதம். இன்னும் சொல்ல போனால் இந்த அற்புதம் என்பது அல்லாஹ்ட்ட இருந்துதான் வருகிறது. அவர்கள் தான் நபி அவர்கள் அதை பயன்படுத்தி எல்லாத்தையும் சாப்பிடுனாங்க. இதுவும் வலிமா விருந்தும் ஒண்ணா? வலிமா விருந்துக்கு இது எப்படி பொருந்தும்? சரி, ஒரு பேச்சுக்கு இல்ல இந்த அடிப்படையில தான் நாங்க செய்யறோம்னா அந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக எடுப்பதாக இருந்தால் அதே மாதிரி நீங்களும் அற்புதத்தை செய்து காட்டுங்க. வீட்டில் 2 இட்லி சுடுங்க, 2000 பேருக்கு கொடுங்க. பரக்கத்துங்கிறது தானே, அதானே அதுக்கு அர்த்தம்.
ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொஞ்சம் ஹைஸ்ங்கக்கூடிய உணவு வருது, நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், பரக்கத்தினால் அதுல பல்வேறு ஆட்கள் சாப்பிட்டார்கள். இதுதான் ஹதீஸ், இதுதான் வலிமா விருந்துக்கு கூடுதலாக வலிமா விருந்து கொடுப்பதற்கு ஆதாரம் என்றால், நீனும் 2 இட்லி சுடு, 2 தோசையை சுடு, அல்ல ஒரு பிளேட்ல பிரியாணி மட்டும் வை, 300 பேர் சாப்பிட்டு போட்டோம், அப்படி செய்வீங்களா? அப்ப ஆதாரம் எடுப்பதா இருந்தால் இந்த மோஜிசாத்துல இருந்து ஆதாரம் எடுக்கக்கூடாது. அது பொதுவான ஒரு சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அற்புதமாக காட்டினார்களோ அற்புதத்தை ஆதாரமாக காட்டக்கூடாது. அப்படி காட்டினீங்கன்னு வைங்க, பல்வேறு சிக்கல்கள் தான் ஏற்படும். என்ன சிக்கல்னா ஏற்படும்? அபூ ஹுரைரா ஒருக்க பசியோடு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆயத்தை சொல்லி விளக்கம் கேட்கிற மாதிரி தன்னுடைய பசிக்கு உணவு கேட்கிறாங்க அபூ ஹுரைரா. நபி அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அபூ ஹுரைரா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஒரு செம்பு நிறைய பால். அப்போ ரசூலா கேட்குறாங்க, என்னம்மா இது பால் அன்பளிப்பா தரப்பட்டு இருக்கிறது. உடனே அபூ ஹுரைராட்ட ரசூலா சொல்றாங்க, அபூ ஹுரைராவே போ, வீட்டில் ஒரு செம்பு நிறைய பால் இருக்குது, இந்த அஸ்ஹாபு சுஃபா திறமை தோழர்கள் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் கூட்டு வந்துரு. இவர் போறாரு, எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வச்சாச்சு. அப்ப ரசூலா அந்த செம்புல உள்ள பாலை எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கா கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த தோழர்கள் ஒரு ஆள் குடிச்சு முடிச்ச உடனே அடுத்த ஆள்கிட்ட கொடுக்குறாரு, அவர் குடிக்கிறாரு, அதுக்கு அடுத்து குடிக்கிறாரு, அதுக்கு அடுத்து இப்படி எல்லாத்துக்கும் ரவுண்ட் வருது. கடைசியாக எல்லாரும் குடிச்சு முடிச்சு மிச்சம் அபூ ஹுரைராவுடைய கையில வருது. அபூ ஹுரைரா கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப என் கையில செம்பு வந்துருச்சு, என்ன செய்யணும்? குடிப்பா. குடிக்கிறாரு அபூ ஹுரைரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் குடி, இன்னும் குடிக்கிறாரு. மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் குடி, இன்னும் குடிக்கிறாங்க. கடைசி அல்லாஹ்வின் தூதரே எனக்கு போதும், இதுக்கு மேல குடிக்க முடியாது அப்படின்னு சரி பாத்திரத்தை வச்சிருட்டாங்க. ஒரு செம்பு பால் தான், எவ்வளவு சஹாபாக்கள் குடிக்கிறாங்க. இதை மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? ஒரு செம்பு நிறைய பால், இங்க இருக்கக்கூடிய ஆள் எல்லாரும் குடிங்க, ஒரு முடக்காது வருமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசாத்து. மோஜிசாத்துல இருந்து சட்டை எடுக்கக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள தனிப்பட்ட ஒன்று. இதை வைத்துக் கொண்டு நம்ம சட்டை எடுக்க முடியுமா? நபி அவருடைய காலகட்டத்தில் ஒரு பயணத்தில் போறாங்க ரசூலுல்லாஹ். போகின்ற பொழுது ஒளி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ ஒரே ஒரு சஹாபி மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்து தன்னுடைய விரல அதுல உள்ள வைக்கிறாங்க. அப்படியே தண்ணி பொங்கிக்கிட்டு வருது. எல்லாரும் ஒளி செய்யுங்கப்பா அப்படின்ட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒளி செய்யறாங்க, கிட்டத்தட்ட 300 பேர். இது ஒரு மோஜிசாத்து தான். இதை மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? பள்ளிவாசல ஹவுலு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளு, டேப்பு ஒளி செய்யக்கூடிய டேப்பு எல்லாத்தையும் ஓடி ஒரு ஜொக்கில் மட்டும் ஒரு தண்ணியை வச்சுக்க, எத்தனை 1000 பேர் வந்தாலும் ஒளி செய்யறதுக்கு அது ஒண்ணு போதும் அப்படின்னு வைக்க முடியுமா? இதுல இருந்து இப்படி சட்டை எடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசாத்து என்றால் அது மோஜிசாத்து. அதுல இருந்து நம்ம சட்டை எடுக்க முடியாது, அது ஒரு நிகழ்வு. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இதுல இருந்து நாங்க ரசூலுல்லாஹ் மாதிரி இப்படி செய்வோம், ரசூலுல்லாஹ் மாதிரி செய்வோம்னா நமக்கு என்ன அல்லாஹ் மோஜிசாத்தா தந்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மோஜிசாத், அந்த அற்புதம் வழங்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு அந்த அற்புதம் வழங்கப்படலை. இது முதல்ல புரியணும். இந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் இந்த அனசுடைய தாயார் கொடுத்த அந்த உணவை மோஜிசாத்தின் அடிப்படையில் அதை விநியோகம் பண்ணாங்களே தவிர வலிமா விருந்துங்கிற அடிப்படையில் இல்ல. வலிமா விருந்து என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட ஹதீஸ்ல கிடையாது. அப்ப இவ்வளவு தெளிவாக இருந்தும் ஒரு பேச்சுக்கு, ஒரே ஒரு பேச்சுக்கு சரி இதை நீங்க வலிமா விருந்துனே வச்சுக்கிடுங்க, ஒரு பேச்சுக்கு தான். அப்படி இல்லை, ஒரு பேச்சுக்கு வலிமா விருந்து இப்படித்தான் வைத்தார்கள் என்று சொன்னாலும் அதுல எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டாங்க தெரியுமா? அனசிட்ட கேட்கிறாங்க, அனசே எவ்வளவு பேர் வந்தாங்க? எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களே, தெருல போனவங்க, வந்தவங்க, உட்கார்ந்தவங்க, கண்ணில் பட்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கல்ல, மொத்தம் எத்தனை பேரு கேட்கிறாங்க. அப்ப அனசு சொல்றாங்க, ஏறத்தாழ 300 பேர் இருக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான விருந்து, அதுல வலிமான்னு வரல, வலிமா விருந்தே கிடையாது. அது ஒரு மோஜிசாத், அற்புதம். ஒரு பேச்சுக்கு அது வலிமா விருந்து என்ற ஆதாரம் காட்டினாலும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உச்சகட்டமா 300 பேர் தான். இப்ப என்ன கேள்வி? எல்லாரும் திருமணம் பண்றீங்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை சரியாக விளங்கித்தான் திருமணம் பண்றோமா அல்லது தப்பா விளங்கி இருக்கிறோமா? முழுக்க முழுக்க தப்பா தானே விளங்கி வைத்திருக்கிறோம். திருமணம் என்ற பெயரால நடக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்தையும் நீங்க பாருங்க, அது தௌஹீது என்ற பெயர்ல நடக்கக்கூடிய அனாச்சாரத்தை நீங்க பாருங்க. இந்த வலிமாங்கிற விருந்து என்ற அடிப்படையில் பெண் வீட்டு விருந்து, மாப்பிள்ளை வீட்டு விருந்து, எனக்கு என்னன்னு எவ்வளவு நாளும் வைக்கலாம். இதெல்லாம் எங்க இருக்கிறது? மார்க்கம் எங்கே சொல்லி இருக்கிறது? ஆனா தவறாக புரியுறாங்க. சில விஷயங்கள்ல இந்த ஹதீஸ்களை, ஆயத்துகளை
மார்க்கம் சொன்ன அடிப்படையில புரியாம என் இஷ்டத்துக்கு நம்ம விளங்குறது, நம்முடைய வசதிக்கு தக்கன விளங்குறது, நம்முடைய பொருளாதாரத்துக்கு தக்கன திருமண நிகழ்வாடுவதை மாற்றுவது என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய அந்த திருமண சட்டம் மிக தெளிவாக இருக்குது. சில பேர் என்னங்க செய்யா, ரசூல்லாவுடைய திருமணம் எவ்வளவு வலிமா விருந்துக்கு அளவு வச்சிருக்கிறாங்களா? ரசூல்லா எத்தனை பேரை கூப்பிடணும்? 10 பேரா 15 பேரா? என்ன உலக ஹதீஸ் இருக்குதே, ரசூல்லா எப்படி வலிமா விருந்து கொடுத்தாங்கன்னு தெரியுதா இல்லையா? அதுக்கு என்ன அளவு என்ன ஸ்கேல் எடுத்து அளந்தா பார்க்க முடியும்? 100 பேர் 200 பேர் இன்னும் உள்ள ஹதீஸ் இருக்குது. புகார்ல உள்ள ஹதீஸ், முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ், இதப்பார். இதுல ரசூல்லா சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு எளிமையாக நடத்த முடியுமோ அப்படி நீ நடத்து. பெரிய செல்வந்தனாக, ஏழையாக அல்லது மிடில் கிளாஸாக எப்படி இருந்தாலும் நீ பிரச்சனை இல்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த திருமணம் நிலைப்பாடு என்பது இதுதான். இதை நீங்க வளைக்காதீங்க, இதை தப்பாக நீங்க புரியாதீங்க. மற்ற சட்டங்களை எப்படி நீங்க தவறாக புரியுங்களோ அதே மாதிரி நீங்க இதை புரிந்து கொள்ளாதீர்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.